நேத்து இப்படிதான் வீரா கொடுத்த ஃபைல வீட்டுல வச்சுட்டு தொலைஞ்சு போச்சுன்னு நாடகம் ஆடிட்டு இருந்த. வீரா அவமானப்பட்டு வந்து நின்னா. இன்னைக்கு போய் கலெக்ஷன் பண்ணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. மறந்துட்டேன்னு கரை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க. ஏன்டா இப்படி தண்டமா இருக்க? அதுக்கு நீ இந்த அடியா? நீ எதுவும் பேசாத. நீ உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்படி கெடுத்து வச்சிருக்க. யார் இவனுக்கு சப்போர்ட் பண்ணது? அதெல்லாம் போன வாரம். இவன் எப்போ வீரா சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யாம அவளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க பார்த்தானோ அப்பவே இவனுக்கு நான் கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன். இவனும் இவன் செய்யற வேலையும் ஏமாறா உன்னால இந்த வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காடா? சொல்ற வேலையை நீ ஒழுங்கா செய்றியா? எங்களை தான் போட்டு இந்த பாடா படுத்திக்கிட்டு இருக்க, இந்த வீட்டை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா அந்த புள்ளையும் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற நீ. ஏன்டா இப்படி பண்ற? திங்கிற சோத்துக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டுக்கு உபயோகமா இருக்கணும்னு நினைச்சு பாரு மனசுல. நைட்டு பூரா அந்த பச்சை கலர் ஃபைல காணோன்னு அவ எவ்வளவு புலம்பிட்டு இருந்தான்னு தெரியுமா? எப்ப பாரு உனக்கு விளையாட்டு. நான் இவனை நீ இன்னும் 2 பலமா வச்சிருக்கணும். அட சின்னம்மா, அது பச்சை கலர் ஃபைல் இல்ல, சிகப்பு கலர் ஃபைல். ஓ, நீதானா? அண்ணி, அது ரெட் கலர் ஃபைல் நான் யார்கிட்டயும் சொல்லலையே. கொடுக்கும்போது கூட கவர்ல போட்டு தானே வீரா கிட்ட கொடுத்தேன். அது ரெட் கலர் ஃபைல்னு எனக்கும் வீராக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க எப்படி கரெக்டா ரெட் கலர் ஃபைல்னு சொன்னீங்க? அது வந்து ஏதோ ஒரு குத்து மதிப்பா தான் சொன்ன குழந்தனாரே. கவர்மெண்ட் ஃபைல்னா நிறைய சிகப்பு கலர்ல நான் பார்த்திருக்கேனா, அதான் அப்படி சொல்லிட்டேன் மாமா. குழந்தனாரே, அது சிகப்பு கலர் ஃபைல்னு வீர தங்கச்சி சொல்லுச்சே. சண்டை போடும்போது கூட சொல்லி உங்களெல்லாம் திட்டுச்சே, கவனிக்கலையா நீங்களா? ஆமா ஆமா, சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. சொன்னல. சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விடுங்க நீ. எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரீங்களா? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். மரா, வாங்க கலெக்டர் மேடம். என்ன உள்ள புழுக்கமா இருந்துச்சா? காத்து வாங்க வந்தீங்களா? சரி, அந்த ஃபைல் எடுத்தது புஷ்பா தானா? மரா சொல்லு, புஷ்பா தானா? அவதான். ஆனா அது இப்போ உங்ககிட்ட சொன்னா சரி வராது. அவ இதெல்லாம் எதுக்கு பண்றா, ஏன் பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன். சொல்லுடா. அவதான் எடுத்தான்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல வாங்குன்னு வாங்கி விட்டுருப்பேன். அதனாலதான் உன்னை தடுத்தேன். அவங்க எதுக்கு ஃபைல் எடுக்க போறாங்க? அப்புறம் எப்படி ஃபைல் கலர் அவ கரெக்டா சொல்றா? அது வீட்டில் இந்த ஃபைலை காணோன்னு உடனே நீ நிறைய தடவை புலம்பிக்கிட்டு இருந்த. அப்போ சொல்லியிருக்கலாம். நானும் எல்லா இடத்துல வேற கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஏதாவது மேபி தெரியாமல் வாய் தவறி அவங்களே கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடியெல்லாம் இதுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, ஏதோ சொல்ற. ஓகே. ஆனா அந்த புஷ்பாவோட நடவடிக்கைலாம் ஃபர்ஸ்ட் கவனிச்சியா? என்ன? வர வர ராகவன் மாமாவும் அவளும் கொஞ்சம் நெருங்குற மாதிரி இருக்கு. கவனிச்சேன். புஷ்பா இந்த வீட்டுல ஒருத்தி ஆகணும்னு தான் ஆசைப்படுறா. அதுலலாம் எந்த தப்பும் இல்ல. ஆனா அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட குணம், இது எல்லாமே நிறைய இடத்துல தப்பா எக்ஸ்பிரஸ் ஆகுது. நம்ம முன்னாடியே பேசி வச்ச மாதிரி எல்லாருமே அவகிட்ட கொஞ்சம் அன்பா இருந்து பார்க்கணும். அந்த அன்பால தான் அவளை கொஞ்சம் மாத்த முடியும். மாத்துங்க பாப்போம். அது ரெட் கலர் ஃபைல் நான் யார்கிட்டயும் சொல்லலையே. ஒரு வார்த்தையில என்ன மாட்டி விட பார்த்துட்டானே. லேசா வாயை கொடுத்து அப்படியே வார்த்தையை புடுங்கிட்டான். மாறனுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. கண்டிப்பா
இனிமே நான் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் சந்தேகப்பட்டு தான் பார்ப்பான். ம். அவனோட கவனத்தை வேற பக்கம் தான் திருப்பி ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன வழி பண்ணலாம்? ம். குழந்தனாரே, ஆ சொல்லுங்க நீ. இதெல்லாம் உங்க சட்டை தானா? ஆமா. இல்ல, துவைக்கணும், அதான் கேட்டேன். வேற ஏதாவது துவைக்காம இருந்தா கூட சொல்லுங்க, நான் துவைச்சு தரேன். நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அத்தை துவைச்சு போட்டுரும். அட இருக்கட்டும் குழந்தனாரே, இதெல்லாம் மிஷின்ல போட்டா வீணா போயிடும். காலர்லாம் பாருங்க ஒழுங்காவே துவைக்காது. நானே இதெல்லாம் கையால துவைக்கலான்னு எடுத்துட்டு போறேன். அண்ணி அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. இருக்கட்டும் குழந்தனாரே. குழந்தைங்கிறவன் கூட பிறந்த தம்பி மாதிரி. கிராமத்துல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாது. இந்த குடும்பத்துல நீங்களாம் தானே அந்த மாதிரி உறவு. துவைச்சதெல்லாம் நான் அயன் பண்ணி வச்சிடுறேன். இனிமே நீங்க அயன் பண்ண சட்டையை தான் போட்டுட்டு போகணும், சரியா? ஓகே ஓகே. சரி. ஏன்பா இதெல்லாம் உண்மைதானா? எது? இல்ல இவங்களோட பவ்யம் பாசம். இவங்க அவ்வளோ சைலண்டா இருக்கிற ஆளே இல்லை. இவங்க அந்த அளவுக்கு மாறி நடந்துக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. தல உன் கூட வரல ஐஸ்கிரீம் வாங்கி தெரியா? பட எப்ப பாரு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். ஐயா என்னப்பா டிரைவர் சீட்டு பேசஞ்சர் சீட்டு ரெண்டுத்துலயுமே கக்கா பண்ணி வச்சிருக்கு. சரி வேற வண்டியில போவோமா? இதுக்காக நீங்க வேற வண்டியில போவீங்க? குஜால சாவடிச்சிருவேன். இரு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த காக்காங்களுக்குலாம் முதல்ல டயப்பர் கட்டி விடணும்னு நினைக்கிறேன். பாக்குற இடத்துல எல்லாம் கக்கா பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. துணி வர இல்லையே, என்ன வண்டி வச்சிருக்காப்புலையோ. என்ன குழந்தனாரே, நாளைக்கெல்லாம் பைக்கை இப்படி வெளியில விடாதீங்க. அதான் சைடுல மாமா ஷெட்டு போட்டிருக்காருல, ஷெட்ல விட்டுருக்கலாமே. இல்லனா காக்கா அசிங்கம் பண்ணிட்டே தான் இருக்கும். இருங்க, நல்லா தொடச்சிடுறேன்.